பண்டி அண்ணா பின்னாடி கேரவேன்ல எல்லாரும் படுத்து நிம்மதியா தூங்கிட்டு வந்துட்டு இருக்காங்கண்ணா. தூங்கட்டும்டா, அதுக்கு தானே இந்த மாதிரி கேரவேன் எடுத்துட்டு வந்திருக்கோம். பண்டி அண்ணா வண்டியை நிறுத்துங்கண்ணா. இங்க ஏதோ வச்சிருக்காங்கண்ணா, என்னன்னு பாத்துட்டு போலாம். அட, கேரவேன்ல ஏதோ பெரிய குரூப் வந்திருக்க மாதிரி தெரியுது. கடைய சாத்தலான்னு நினைக்கிற நேரத்துல வந்திருக்காங்க. அங்கிள், இது என்னது அங்கிள்? என்ன அங்கிள் இது? பாக்குறதுக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு, ஆனா தண்ணி வேற மாதிரி இருக்கு. என்னது அங்கிள்? தம்பி, இது உங்களை மாதிரி சின்ன பசங்க விளையாடுறதுக்கு தான் வச்சிருக்கோம். உள்ள ஃபுல்லா ஐஸ் கட்டி தம்பி, ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வரலாம். ஒரு ஆளுக்கு 50 ரூபாப்பா. பண்டி அண்ணா, இதுல கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு போலாண்ணா. இருங்கண்ணா, நான் போய் பெரியமா எல்லாத்தையும் எழுப்புறேன். பெரியமா எந்திரிங்க பெரியமா. எவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருப்பீங்க? சீக்கிரம் எந்திரிங்க பெரியமா. ஆண்டி எந்திரிங்க ஆண்டி. பெரியமா, இங்க பாத்தீங்களா? ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றதுக்கு ஐஸ் கட்டி பண்ணி வச்சிருக்காங்க பெரியமா. நான் போய் விளையாட போறேன். நீங்களும் வர்றதுன்னா வாங்க. நான்சி அக்கா, பண்டி அண்ணா, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. டே சிண்டு, பார்த்து ஜாக்கிரதையா விளையாடுடா. பெரியமா, இந்த மாதிரி ஐஸ் கட்டில எல்லாம் வீட்டுல விளையாடவே விட மாட்டீங்கல்ல. இங்க பாத்தீங்களா? ஐஸ் கட்டி மேல இந்த மாதிரி சறுக்கி விளையாடலாம் பெரியமா. ஏண்டா, ஐஸ் கட்டி மேல எங்கேயாவது வலிக்கி விட்டு விழுந்தா பல்லெல்லாம் உடஞ்சு போயிடும். ஏ நான்சி, நீ எல்லாம் இதுக்கு போகாத நான்சி. என்னம்மா நீங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. எல்லாரும் விளையாடுறதுக்காகத்தானே வச்சிருக்காங்க. டே சிண்டு தள்ளுடா, நானும் விளையாடுறேன். ஹை, சூப்பரா இருக்கு. நான்சி, சிண்டு 2 பேரும் தள்ளிக்கோங்க, நானும் வர்றேன். ஐயோ, இது என்னது இது? இந்த பக்கம் ஓரத்துல பயங்கரமா வழுக்கும் போல இருக்கு. ரோஸ், இது நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, பயங்கரமா ஸ்லிப் ஆகுது ரோஸ். கமான் பண்டி, இது ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது நீங்க நினைக்கிற மாதிரி படுத்துட்டு விளையாடுறது கிடையாது. இந்த மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. இங்க பாத்தியா, எனக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் பிராக்டிஸ் இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏய் பண்டி, என்ன பண்டி இவ? நம்ம படுத்தாலே வலிக்கிற மாதிரி இருக்கு. இவ பாட்டுக்கு ஐஸ் மேல ஜாலியா நடந்துகிட்டு இருக்கா. என்ன 2 பேரும் நல்லா உள்ளேயே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களா? அக்கா ஆமாக்கா, ரொம்ப டயர்டா இருக்குக்கா, அதான் படுத்து தூங்கிட்டோம். ஏங்கா, இங்க காஃபி எதுவும் கிடைக்காதாக்கா? நல்லா இருக்குப்பா. இந்த வெயில்ல இந்த மாதிரி ஐஸ் மேல படுத்துக்கிறது எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? அங்கிள், என்ன அங்கிள் இது? யாருமே கூட்டமே இல்ல, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தம்பி. இங்க நிறைய கடை அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. நானே கடையை சாத்தலான் இருந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சீக்கிரம் முடிச்சிங்கன்னா நானும் கிளம்பிடுவேன். அண்ணா, என்னன்னா இது? இவ்வளோ டூரிஸ்ட்டுங்க வந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு காஃபி கடை கூட இல்லையே, அட்லீஸ்ட் ஒரு பஜ்ஜி கடை கூட இல்லையே. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இதெல்லாம் டென்ஸ் ஃபாரஸ்ட். இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. இங்க அடுப்பெல்லாம் பத்த வைக்க கூடாது. நானே 4 மணிங்கும் போது கடையை சாத்திட்டு போயிடுவேன். புரியுதா? நீங்க நைட் இங்க எல்லாம் ஏதாவது ஸ்டே பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்படியே நேரா 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா சிட்டி வந்துடும். அங்க ஹோட்டல்ல தங்கிக்கோங்க. புரியுதா? ஓகே, இங்க வேற ஏதாவது சுத்தி பாக்குற மாதிரி எதுவும் குழந்தைங்களுக்கு இல்ல பெரியவங்களுக்கு எதுவும் இல்லையா? இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கா? பெரியவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் போகணும். ஆனா இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு இங்க ஒரு பூல் இருக்குமா. நேரா போய் ரைட்ல திரும்பினீங்கன்னா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அதுல வந்து பசங்களுக்கு நல்லா ஜாலியா விளையாடலாம். டே பண்டி, அவர் தான் ஏதோ பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு சொல்றாரேடா. எவ்வளவு நேரம் இந்த ஐஸ் கட்டிலேயே விளையாண்டுட்டு இருப்பீங்க? சீக்கிரம் எந்திரிச்சு வந்தீங்கன்னா அது என்னன்னு ஒரு எட்டு பார்க்கலாம்ல. ஹை, ஸ்விம்மிங் பூலா? பண்டி அண்ணா வாங்கண்ணா, ஏதோ ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றாங்க, அதுல போய் விளையாடலாம்ண்ணா. பண்டி இந்த வழியா தான் சொன்னாரு பண்டி. ஹை, அங்க பாரு பண்டி, அந்த பெரிய ஸ்விம்மிங் பூல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான்சி, என்னது இது? ஸ்விம்மிங் பூலா இல்ல வேற ஏதாவதா? பயங்கர பெருசா இருக்கும் போல இருக்கே. பண்டி அண்ணா, இந்த மாதிரி பெரிய ஸ்விம்மிங் பூல நான் பார்த்ததே இல்ல. சூப்பரா இருக்குண்ணா. பண்டி அண்ணா, நான் இங்கிருந்தே ஸ்விம்மிங் பூல்குள்ள எட்டி குதிச்சிட்டுமா? டே சிண்டு, கொஞ்ச நேரம் அமைதியாரு. இது நீ நினைக்கிற மாதிரி சின்ன பூல் கிடையாது. நீச்சல் தெரியாதவங்க இதுக்குள்ள போக முடியாது. இது மேல ஏறக்கு ஏணி எல்லாம் வச்சிருக்காங்கடா. பக்கத்துல யாரையுமே காணமே நான்சி. என்ன பண்டி இது? யாரையுமே காணோம். நம்மளே பேசாம விளையாட ஆரம்பிச்சிடலாமா? இல்லையே, இதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆபத்தா தெரியுது. யாரும் இல்லாம நம்ம இறங்குறது ரொம்ப ரிஸ்க்னு தோணுதே. இங்க பக்கத்துல யாராவது இருக்காங்களா? நான் பாத்துட்டு வரேன் இரு. என்னது இது? ஒரு 10-15 அடி ஆழம் இருக்கும் போல இருக்கே. பண்டி அண்ணா சொல்ற மாதிரி வெயிட் பண்ண வேண்டியதுதான். என்னம்மா, நீங்களாம் டூரிஸ்டா? இப்பதான் அந்த பக்கம் டீ குடிக்கலான்னு போயிருந்தேன். இதுல விளையாடணும்னா 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய் ஆகும். அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. பெரியவங்களும் இறங்கினாதான் குழந்தைங்களை அலோவ் பண்ண முடியும். என்ன சார் இது? ஏதோ குழந்தைங்க ஸ்விம்மிங் பூல்ல விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க, பெரியவங்களும் விளையாடணும்னா எப்படி? எங்களால எல்லாம் முடியாது. டே பண்டி, பேசாம வேற இடத்துக்கு போலாம்டா. பண்டி மாம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கு ஸ்விம்மிங் நல்லா தெரியும். நான் வேணா குழந்தைங்களோட கம்பெனி அம்மா, கொடுக்குறேன். என்னம்மா நீங்க? ரோஸோடைய அம்மா எல்லாம் வர்றேன்னு சொல்றாங்க. ப்ளீஸ்மா, நீங்களும் வாங்கம்மா ப்ளீஸ்மா. அக்கா ஆமாங்கக்கா, இந்த மாதிரி ஏதாவது வர்ற இடத்துல நீச்சல் குளத்துல இறங்கி விளையாண்டாதாங்க உண்டு. எனக்கும் ஆசையா இருக்குக்கா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி, நீங்க நீச்சல் அடிக்கிறதுக்காக நாங்க ஃப்ளோட்டிஸ் கொடுப்போம். அது மேல உட்காந்துட்டீங்கன்னா நீங்க என்ன ஆனாலும் சரி உள்ள போக மாட்டீங்கம்மா. அம்மா பாருங்கம்மா, இந்த ஃப்ளோட்டிஸ் கூட கொடுக்குறாங்கம்மா. நீங்க நீச்சல் அடிக்கலன்னா பரவாயில்ல, நீங்க இந்த ஃப்ளோட்டிஸ் மேல உட்காந்துட்டீங்கன்னா போதும், நல்லா ஜாலி
ஜாலியா இருக்கும்மா ப்ளீஸ்மா. பெரியமா இங்க பாத்தீங்களா நமக்காகவே எவ்வளவு ஃப்ளோட்டிஸ் போடுறாங்கன்னு. அந்த மர்மைன் மாதிரி இருக்கு பாருங்க, அது மேல இல்ல அந்த தென்னை மரத்து மேல ஏறி உட்காந்துட்டீங்கன்னா போதும் பெரியமா, நீங்க உள்ளேயே போக மாட்டீங்க. அக்கா நான் முடிவு பண்ணிட்டேன்க்கா, கண்டிப்பா இன்னைக்கு நீச்சல் குளத்துல இறங்கி நீச்சல் அடிக்க போறேன். நான் போய் சேலையை மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன்க்கா. ஃபர்ஸ்ட் யாராவது பெரியவங்க 2 பேர் போங்க, அதுக்கப்புறமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு குழந்தைங்க வரட்டும். ஆண்டி நீங்க தானே போறேன்னு சொன்னீங்க, போங்க ஆண்டி. ஓகே நானே ஃபர்ஸ்டா போறேன். வாவ், இந்த ஸ்விம்மிங் பூலை பார்த்தாலே சூப்பரா இருக்கு. இதுல இன்னைக்கு ஸ்விம் பண்ண போறோம்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஓ மை காட், தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, கிட்ட வந்து பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப ஸ்கேரியா தான் இருக்கு. ஓகே நான் இப்ப ஜம்ப் பண்ண அம்மா போறேன். பாத்தீங்களா ரோஸோட அம்மா எப்படி சூப்பரா டைவ் அடிச்சாங்கன்னு. ஆண்டி நீங்களும் போங்க ஆண்டி. ஐயோ ஏதோ ஒரு ஆசையில ஏறி வந்துட்டேன். அக்கா இங்க வந்து நின்னோடனே காலெல்லாம் உதறுதுக்கா, பயமா இருக்குக்கா. பேசாம நான் திரும்பி வந்துடட்டுமாக்கா? தெரியும் மாலா, நீ அப்படி வாயடிச்சிட்டு போகும்போதே எனக்கு தெரியும் நீ தானே ஆசைப்பட்ட. அதான் நாங்கெல்லாம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வரப்போறோம்ல. போ போ எட்டி குதி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எட்டி குதி. ஐயோ ஐயோ ஆண்டி கீழே விழுந்துட்டாங்க. ஆண்டி பயப்படாதீங்க, அதான் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, பேசாம இங்கிருந்தே டைவ் அடிச்சிட வேண்டியதுதான். வாவ் சூப்பரா இருக்கே. 1 2 3. ஏய் யாருப்பா அது வண்டி மேல இருந்து எட்டி குதிக்கிறது? ஏமா இவன் உங்க பையனா? ஏ பண்டி, அவன் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டான் பாரு, போய் புடிடா அவனை. அம்மா அவனுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நாங்க தான் நல்லா நீச்சல் கத்துட்டு இருக்கோமே. டே சிண்டு எங்கடா இருக்க? எங்க இவன் ஆளையே காணோம், ஒருவேளை உள்நீச்சல் அடிச்சிட்டு இருக்கானா? டே சிண்டு இப்ப நானும் உன்ன மாதிரியே அங்கதான் இருக்கியா? வண்டி அண்ணா சூப்பர்ண்ணா. அட கடவுளே, இந்த பசங்க ஸ்விம்மிங் பூலை பார்த்தா இப்படி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போய் எட்டி குதிச்சுட்டாங்களே. ஐயோ என்னது இது? இப்போ இந்த ஃப்ளோட்டி மேலே நான் கால் வச்சு போகணுமா? டேய் டேய் பண்டி, எனக்கு வந்து ஒரு கை கூடுறா. இது என்னடா இது இழுத்துட்டு போயிட்டு இருக்குது? பெரியமா அது மேல நீங்க அப்படி நிக்க கூடாது பெரியமா, உட்காரணும் பெரியமா, உட்கார்ந்துருங்க பெரியமா. டேய் உட்கார்றதுக்குள்ள உள்ள விழுந்துருவான் போல இருக்குடா. டேய் யாராவது ஒருத்தர் வந்து கை கொடுங்கடா, என்னால உட்காரவே முடியல. பெரியமா பேசாம உள்ள எட்டி குதிச்சிருங்க பெரியமா. எந்த நேரத்துல இந்த சிண்டு வாய் வச்சான்னு தெரியல, உள்ளேயே நான் விழுந்துட்டேன். அம்மா பயப்படாதீங்கம்மா, உங்களுக்கு தான் நல்லா நீச்சல் தெரியுமே. அப்படியே நீச்சல் அடிச்சிட்டு போய் ஃப்ளோட்டி மேல ஏறி உட்காந்துக்கோங்க போங்க. இது மேல உட்கார்ந்துட்டு இருக்கறக்கே இவ்வளோ பயமா இருக்கு. இவங்க எல்லாரும் எப்படித்தான் இவ்வளவு ஆழமான தண்ணியில ஜாலியா நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்களோ, நினைச்சாலே பயமா இருக்கே. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டு இருக்காங்க. நம்ம கடைசி வரைக்கும் இதே இடத்துல உட்கார்ந்து மெயின்டைன் பண்ணிடலாம். எங்க இந்த ரோஸோடைய அம்மாவை ரொம்ப நேரமா ஆளையே காணோம். அட பாவமே, நல்லா நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களா? ரோசம்மா என்னது இது, வீட்டுல படுத்து தூங்குற மாதிரி இது மேல படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா? கமான் நான்சி மாம், எதுக்கு தேவையில்லாம பயந்துட்டே இருக்கீங்க? ஃப்ளோட்டி மேல தானே படுத்துட்டு இருக்கீங்க. ஓகே நான் இந்த வாட்டர்மெலன் ஃப்ளோட்டி மேல ஏற போறேன். நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் இப்படியே இருந்தா போர் அடிக்குமே. யாரையாவது போய் தண்ணிக்குள்ள தள்ளி விடலாம். யார் இங்க இருக்கிறதுலே வச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்கிறது? நம்ம பெரியமாவா? இல்ல பெரியமா கூட கொஞ்சம் தைரியமா தான் இருக்காங்க. நான்சி அங்க அம்மா தான் ரொம்ப பயப்படுறாங்க. ஆண்டி எனக்கு அந்த தென்னை மர ஃப்ளோட்டி தான் ஆண்டி வேணும், அதை கொஞ்சம் கொடுங்க ஆண்டி. அடே சிண்டு, உன்னோட குறும்புத்தனத்தை எல்லாம் எங்கிட்ட காமிச்சிட்டு இருக்காதடா. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சேஃப்னாங்கடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அந்த தென்னை மர ஃப்ளோட்டி தான் வேணும். இப்போ நீங்க கொடுக்க போறீங்களா இல்லையா ஆண்டி? டேய் சிண்டு, உனக்கு புண்ணியமா போகட்டும்டா. என்ன தயவு செஞ்சு விட்டுடா, என்ன எதுவும் பண்ணிடாதடா. ஆண்டி சொன்னா கேளுங்க, எனக்கு அந்த தென்னை மர ஃப்ளோட்டி தான் வேணும். இப்போ நீங்க கொடுக்க போறீங்களா இல்லையா? நீங்க வாட்டர்மெலன் ஃப்ளோட்டி எடுத்துக்கோங்க டேய் ஆண்டி. சொன்னா கேளு. அட கடவுளே. ஐயோ ஆண்டி தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்களா? பரவாயில்ல பயப்படாம எந்திரிச்சு வாங்க ஆண்டி. ஏண்டா இனிமேல் அடுத்த தடவையில இருந்து நீ ட்ரிப்புக்கு வரதா இருந்தா உங்களோட நான் வரவே மாட்டேன்டா. ஆண்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க அப்படியே அந்த வாட்டர்மெலன் ஃப்ளோட்டி மேல ஏறி உட்காருங்க, அவ்வளவுதான். இதுக்கு போய் இப்படி பயந்துட்டு இருக்கீங்களே. ஹாய் பண்டி அண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிண்டு சொன்னா கேளு, நானும் ரோஸும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம், கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுடா. ஐயோ பண்டி, இங்க பாரு சிண்டு அவனோட ஃப்ளோட்டியை வச்சு எல்லாத்தையும் தள்ளி ஓரமா தள்ளிக்கிட்டு இருக்கான். அவனை கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லு பண்டி. லா 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 லா, நம்ம எல்லாரும் ஜாலியா இருக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். அப்படியே எல்லாரும் இப்படி வந்து தியானம் பண்ற மாதிரி ஒரே இடத்துலயே நின்னுட்டே இருக்கீங்க. நல்லா ஸ்விம்மிங் பூல்னா இந்த மாதிரி நல்லா ஜாலியா ஒருத்தர் தண்ணிக்குள்ள தள்ளி விளையாடணும், சரியா? டேய் சிண்டு, டிராவல் பண்ணிட்டு வந்ததுல ரொம்ப டயர்டா இருக்குடா. அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா ரெஸ்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோயேன், அப்படியே நான் அப்படியே ஃப்ளோட்டி மேலேயே படுத்து தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். அக்கா தூங்கறக்கா நம்ம ஸ்விம்மிங் பூல்குள்ள வந்திருக்கோம். என்னது இது, எல்லாரும் இப்படி ஃப்ளோட்டி மேல படுத்து அமைதியா தூங்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் நம்ம என்ன பண்ண போறோம்னா தண்ணிக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிக்க போறோம், ஓகேவா? ஆண்டி இந்த சிண்டு பையனை வச்சு எப்படி ஆண்டி சமாளிக்கிறீங்க? இப்போ நம்ம எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள தள்ளி விட போறோம் ஆண்டி. டேய் சிண்டு சொன்னா கேளு, என்ன தள்ளாதடா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. ஐயோ எஸ்கேப் ஆயிட்டனே, விடுவானான்னு தெரியலையே. நான்சி அக்கா நீங்களா எட்டி குதிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல, உங்களுக்கு தான் நீச்சல் நல்லா தெரியும்ல, எட்டி குதிங்கக்கா.
எட்டி குதிக்க மாட்டீங்களா? இருங்க, இப்ப எப்படி உங்களை தண்ணிக்குள்ள தள்ளி விடுறேன்னு பாருங்க. டேய் சிண்டு ப்ளீஸ்டா தள்ளி விட. ஐயோ போச்சு, தள்ளி விட்டுடா. பண்டி அண்ணா, ரெஸ்ட் எடுக்கிறக்கா ஸ்விம்மிங் பூலுக்கு வந்திருக்கோம், நீச்சல் அடிக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். இப்ப நீங்களா தண்ணிக்குள்ள எட்டி குதிக்க போறீங்களா, இல்ல நான் உங்களை தள்ளி விட்டுட்டேன்? சிண்டோ, நீ மட்டும் என்ன தண்ணிக்குள்ள தள்ளி விட்டேன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துரும். ஏய் அண்ணா, கோவப்பட்டீங்கன்னா பரவாயில்ல, தண்ணிக்குள்ள இறங்கி கோவப்படுங்க. பாத்தீங்களா, இப்ப எல்லாத்தையும் தள்ளிவிட போறேன். அடுத்தது வந்து நான்சி அக்காவுடைய அம்மாவை தான், அதுக்கப்புறம் பெரியமாவை தள்ளிவிட போறேன். ஏய் பண்டி, என்னடா இது, என்னையும் இப்படி தண்ணிக்குள்ள இறக்கி விட்டுட்டீங்க? இப்படி தானடா நீச்சல் அடிக்கணும்? ஆண்டி, நீங்க பயப்பட்டீங்கன்னா தண்ணிக்குள்ள போயிட்டே தான் ஆண்டி இருப்பீங்க. திரும்பி நீச்சல் அடிங்க. பயப்படாம அடிச்சீங்கன்னா தான் தண்ணிக்குள்ள போக மாட்டீங்க. பண்டி, சிண்டு சொன்ன மாதிரி இது கூட நல்ல ஜாலியா தான் இருக்கு. எல்லாரும் தண்ணிக்குள்ள இறங்கி விளையாண்டா கூட நல்லா தான் இருக்கு இல்ல? டே 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 சிண்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆண்டி கொஞ்சம் தள்ளி போய்க்கோங்க, அவன் உங்க ஃபேஸ்ல எதையோ அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே எனக்கு சரியா நீச்சல் தெரியாது, இதுல கண்ணு தெரியாத மாதிரி கண்ணுல கொண்டு வந்து எதையோ அடிக்கிறாங்க. ஆண்டி, அது வேற ஒண்ணும் இல்ல ஆண்டி, உங்க ஃபேஸ்ல நான் பபிள்ஸ் தான் அடிக்கிறேன் ஆண்டி. நான்சி, என்ன நான்சி அது திடீர்னு எல்லா இடத்துலயும் பபிள்ஸ் வர்ற மாதிரி தெரியுது? இந்த சிண்டுவும் இங்க அமைதியா தானே இருக்கான், அப்ப எங்க இருந்து பபிள்ஸ் வந்துட்டு இருக்கு நான்சி? ஐயோ ஆமா பண்டி, ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. ஒருவேளை அந்த அங்கிள் தான் பபிள்ஸ் அடிக்கிறாரோ? ஐயோ, தண்ணி எல்லாம் ரொம்ப கெட்டு போகிற மாதிரி இருக்கே. எல்லாம் அந்த சிண்டு பண்ற வேலையா தான் இருக்கும். அவன் என் முகத்திலே இப்படிதான் அடிச்சான், இப்ப ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ அம்மா, என்னம்மா இது, ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா இந்த மாதிரி ஆயிடுச்சு. யாராவது பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்க. டே சிண்டு, இதெல்லாம் உன்னோட வேலை தானா? இப்ப அமைதியா இருக்க போறியா இல்லையாடா? மை காட் பண்டி, மொத்த ஸ்விம்மிங் பூலுமே பபிள்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. யாராலையுமே சரியா ஸ்விம் கூட பண்ண முடியல. அங்க பாரு. டே சிண்டு, அங்க தனியா ஓரத்துல நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பக்கமா வா, நான் உன்னை செக் பண்ண வண்டியனா. நான் தான் கேரவேன்குள்ள இருந்த பபிள் கன்னை எடுத்துட்டு வந்தேன். இங்க பாத்தீங்களா, இதை வச்சு அடிச்சு ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா பபிள்ஸ் ஆக்கணும்னா ரொம்ப ஜாலியா இருக்கும்னா, அதனாலதான் அடிச்சிட்டு இருக்கேன்னா. டேய் சிண்டு சொன்னா கேளு, என் முகத்திலே பபிள்ஸ் அடிக்காதடா, என்னால ஸ்விம் பண்ண முடியல. நான்சி அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா, பயப்படாதீங்க. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா நான் பபிள்ஸ் ஆக்கிடுவேன். யார் எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு பபிள்ஸ் மூடிரும்க்கா. டே சிண்டு, என்னடா இது, ஃப்ளோட்டி மேல பபிள் கன்னை வச்சுட்ட, அது ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு. ஏய் பண்டி, அவன்கிட்ட சொல்லி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுடா, யார் எங்க இருக்காங்கன்னே தெரியல. அம்மா, நீங்க சொன்னாலே அவன் கேட்க மாட்டேங்கிறான், நான் சொன்னா அவன் கேட்கவா போறான். விடுங்கம்மா, ஸ்விம்மிங் பூலுக்குள்ள பபிள்ஸ் அடிக்கிறதெல்லாம் நார்மல் தான், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா. பெரியமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா பபிள்ஸ் ஆயிடும். அப்ப பாருங்க, நம்ம எல்லாரும் இதுக்குள்ள வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம் பெரியமா. இதுக்குள்ள அப்படியே ஒளிஞ்சு விளையாண்டா யார் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். சூப்பரா இருக்கும் அந்த கேம். ஐயோ பண்டி, அங்க ஒரு நிமிஷம் திரும்பி பாரு. என்னது இது, வித்தியாசமான சத்தம் வருதுன்னு பார்த்தா இங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. யார் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா பொல்யூட் பண்ணிட்டு இருக்கிறது? தம்பி, இதெல்லாம் உன்னோட வேலை தானா? இப்ப நீ நிறுத்த போறியா இல்லையாப்பா? அடுத்து வர்றவங்க எப்படி ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணுவாங்க? எல்லாரும் வெளியில வாங்க. உங்க குரூப்புக்கு ஸ்விம்மிங் பூல் கொடுத்ததே ரொம்ப தப்பா போச்சு. ஸ்விம்மிங் பூலை ஃபுல்லா இப்ப கெடுத்துட்டீங்க. இதை கிளீன் பண்றக்கே எனக்கு 1 வாரம் ஆகும். நாளைக்கு வேற நிறைய டூரிஸ்ட் வர்றதா இருக்காங்க. அதுக்குள்ள நான் எப்படி ஸ்விம்மிங் பூலை க்ளீன் பண்ணி கொடுப்பேன்? முதல்ல எல்லாரும் வெளியில வாங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னோட முகத்திலே இவ்வளவு பபிள்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேத்து வீடியோல கேரவேன் மேல என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தாலும் ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிற சித்தார்த் மதுரை, ஜனனி நாமக்கல், இவங்க 2 பேர்த்தையும் தான் நேத்து கிவ்அவே வின்னரா செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் பூல்ல இறங்கும் போது யார் யார் எந்தெந்த ஃப்ளோட்டி யூஸ் பண்ணாங்க? இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க.